நேற்று ஃபுல் டேவும் வீடு க்ளீன் பண்ணுற வேலை தான். அது எதுக்குன்னா, எங்கள் வீட்டு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, அது ஒரு தீட்டு தானே. அதுக்கு தான் க்ளீன் பண்ணலான்னுட்டு ஒரு ஆள் வச்சுக்கணுங்க. எங்கள் அம்மாவும் வந்துச்சு, ஒரு ஆள் கூப்பிட்டுக்கினா சரியாக போயிடும் அப்படின்ட்டு ஒரு ஆள் வச்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு பாய் பெட்ஷீட்லாம் அலசி போட்டுக்கினாங்கன்னா வீடு க்ளீனாக பெருக்கி அள்ளி எல்லாம் வலிச்சு விட்றலாம் அப்படின்ட்டு பாய் பெட்ஷீட்லாம் ஊற வச்சு எல்லாம் அலசி காய வச்சுட்டுங்க. துணி துவைக்கிறது தான் பெரிய வேலை. அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஸ்கூல் துணியெல்லாம் துவச்சி போட்டு ஸ்கூல் பேக்கெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அலசி காய வச்சுட்டு பெட்ஷீட்லாம் துவச்சி போட்டு பின்னாடி பாய் லாஸ்ட்டாக அலசிங்க. அதையும் நல்லா அலசி காய வச்சு விட்டு பாத்திரம் வந்து ஸ்லாப் மேலே கமுத்து வைக்கிறாங்களா, அது எட்டுறதில்ல. அதனால் ஒரு ஸ்டூல் போட்டு அதை எடுத்து ஒரு ஆளுக்கிட்ட கொடுத்து அதை எடுத்து போய் எல்லாம் வெளியே வைக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் பிடிச்சிக்குது. அதெல்லாம் க்ளீனாக எடுத்து போய் வெளியே வச்சு விட்டு ஸ்லாப்பெல்லாம் ஒட்டரை அடித்து பெருகிட்டு எல்லாம் விளக்குறவங்க விளக்குனாங்க. ஒரு 6 தட்டு சாப்பிட்ற தட்டுக்கு இது, அது ஒன்று மேலே ஒன்று அடிக்கியே அது எடுக்கவே முடியல. பண்ணி எடுத்து நோண்டினா கூட நோண்டவே முடியல. அது எப்படி எடுக்கிறதுனே தெரியல. எவ்வளோ நேரம் கூராடி பார்த்தேங்க, வரவே இல்லை. இந்த வேலையை பார்த்துருந்தா மற்ற வேலைலாம் ஆகாது அப்படின்ட்டு எடுத்து அதை வச்சுட்டு லாஸ்ட்டாக அது கழட்டி பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டுங்க. எல்லாம் விலைக்கு தர எடுத்து போய் நான் கமுத்து வச்சுட்டு வீடெல்லாம் ஒட்டரை அடித்து பெருக்கி க்ளீன் பண்ணும்போது பார்த்தா எத்தனை எலி குட்டிக்குது. எலி எல்லாம் குட்டி போட்டு விட்டு பெருசு எலி கிடைக்கவே இல்லை. அத்தனை குட்டி போட்டு விட்டு ஃபுல்லும் நெல்லெல்லாம் காலி பண்ணிடுச்சு. நெல் மூட்டையெல்லாம் ஒரு பதம் பார்த்து வச்சிருச்சு எலியே. சரி எல்லாம் க்ளீன் பண்ணணுமே அப்படின்ட்டு ஒவ்வொரு புக்காக எடுத்து அடுக்கி வச்சுட்டு சில்வர் பாத்திரம்லாம் தனியாக விலைக்கு வச்சுட்டு பாத்திரம்லாம் தனியாக விலைக்கு வச்சுச்சு. லாஸ்ட்டாக பூஜை பாத்திரம்லாம் விலைக்கு வச்சாங்க. பூஜை பாத்திரம் விளக்கும் போது குத்து விளக்கெல்லாம் தனித்தனியாக கலட்டி விளக்குனாங்க. அதை அப்படியே எடுத்து அடுக்கி வச்சிட்டோம். அப்படியே தனித்தனியாக இருந்தால் சட்டுன்னு காயும் அப்படின்ட்டு தனித்தனியாகவே அடுக்கி வச்சிட்டோம். டேஸாக அண்டா குண்டா எல்லாம் விளக்கும் போது கூட அவ்வளோ கஷ்டம் வருதில்ல. அந்த வெங்காயம் விந்திக்கி அந்த மாதிரி விளக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக வந்துடுது. அதை ரொம்ப தேய்க்கணும். எல்லாம் புளியாக ஆயிடுச்சுன்னா நல்லாவே இருக்கிறதில்ல. கரியேன்னு ஆகிடுது, இல்லைன்னா சாக்கை வடித்த மாதிரி ஆகிடுது. அதனால் அது க்ளீனாக விளக்குனாங்க. நான் தான் எடுத்து கமுத்து வச்சோம். நம்மளுக்கெல்லாம் பாத்திரம் விளக்கணுன்னாவே கொஞ்சம் கஷ்டம். அதனால் அவங்க விளக்குனா சரி நம்ம கமுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் கமுத்து வைக்கிற வேலையை பார்க்குறது தான். இந்த வேலையெல்லாம் முடிஞ்சது. நான் ஒட்டரை அடிச்சு எல்லாம் பெருக்கி அள்ளி கொட்டிட்டு ஜன்னல் செவுரு அதெல்லாம் தண்ணி தொட்டு துடைச்சிடலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் தண்ணி தொட்டு துடைச்சிங்க. பெயிண்ட் அடித்தா ஒரே வேலையாகிடும். பெயிண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் முடியாது அப்படின்ட்டு தண்ணியிலே கழுவிக்கலாம் செவுரு ஜன்னலெல்லாம் அப்படின்ட்டு எல்லாம் தண்ணி தொட்டி துடைச்சி கிடந்துங்க. ஸ்லாப்பு செவுரு ஜன்னலெல்லாம் துடைச்சி விட்டா ஆறிக்கும். விலைக்கு வச்சு பாத்திரம் காயிற பொருள் அதெல்லாம் ஆறிக்கும் அப்படின்ட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு ஸ்லாப்பெல்லாம் ஆறின பின்னாடி அடியில் நியூஸ் பேப்பர் போட்டு விலைக்கு வச்சு பாத்திரத்தெல்லாம் கமுத்துக்கலாம் அப்படின்ட்டு அடியில் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரை போட்டு விட்டுங்க. விலைக்கு வச்ச பாத்திரத்தெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துன்னு வந்து ரூமில் வச்சுக்கின்னு தான் மேலே ஏறி கமுக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து ரூமில் வச்சு விட்டு அந்தாட்ட ஸ்டூல் எடுத்து போட்டு சில்வர் பாத்திரத்தெல்லாம் கமுத்துட்டு பூஜை பொருள் அந்த விளக்கெல்லாம் கழட்டி வச்சுருந்துச்சில்ல அதெல்லாம் எடுத்து திருவி குத்து விளக்கெல்லாம் கழட்டி வச்சுருந்ததெல்லாம் அதெல்லாம் பூட்டி எடுத்து போய் பூஜை ரூமில் வச்சுட்டு மீதி அரைக்குறைகிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து கமுத்துட்டுங்க. பாத்திரத்தை எடுத்துன்னு வந்து வெளியே வச்சு விளக்கும் போது கூட அவ்வளோ கஷ்டம் தெரியறதில்ல. ஆனால் மறுபடியும் எடுத்து போய் கமுத்து வைக்கிறோம் பாரு, அப்போ தான் பயங்கர கஷ்டமாயிடுது. எது எந்த இதுன்னுட்டு பார்த்து கமுத்து வைக்கணும்ல, அதனால் அவ்வளோ கஷ்டம். அது ஒரு பாக்ஸுக்கு மூடி இல்லைனா கூட அது தேடி கமுத்து வைக்கணும். ஒரு டீப்பனிக்கு மூடி இல்லைனா கூட அதுவும் தேடி கமுத்து வைக்கணும். ஒவ்வொன்றும் தேடி கமுத்து வைக்கிற ஃபுட்டில் அவ்வளோ நேரம் ஆகி போயிடுது.
எல்லாத்தையும் எடுத்து கமுத்து வச்சுட்டு அது புட்டில் பெட்ஷீட்டெல்லாம் காஞ்சிடுச்சு. அதெல்லாம் மடித்து வீட்டில் வச்சிடலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து மடித்து வச்சுட்டு தலைகாணி உரையெல்லாம் மாட்டி விட்டு சோஃபா கவரெல்லாம் போட்டு விட்டு பெட் கவரெல்லாம் மாட்டி விட்டா தான் கொஞ்சம் நிம்மதியாகிது. இல்லைன்னா அப்படியே எடுத்துன்னு போய் போட்டங்கன்னா அது வேறு இள்ளுண்டு கிடக்கும் துணிங்க அங்கேயும் இங்கேயும். அதனால காய வச்சு தவளையும் மடித்து எடுத்துன்னு போயிடலாம் அப்படின்ட்டு அதை மடித்து விட்டுட்டு வீடு டெய்லியும் பெருக்குனா கூட குப்பை அவ்வளோ வரதில்ல. க்ளீன் பண்ணும்போது தான் அவ்வளோ குப்பை வந்துடுது. அந்த குப்பைக்கெல்லாம் நெருப்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை எடுத்து நெருப்பு வச்சேன். ஏன்னா காற்றடிச்சிச்சின்னா இன்னும் அதுவும் எங்கெங்கே போகனே தெரியாது அந்த குப்பை. அதனால் ஒரே தவளை இருக்கும்போது நெருப்பு வச்சு விட்டுங்கன்னா அது எரிஞ்சிடும் அப்படின்ட்டு அதையும் பற்ற வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி தீட்டு இருந்தால் முறம் கூட கோமியம் பிடிக்கணும். அதனால் முறத்தை கோமியம் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் கோமியம் பிடிச்சி வச்சுட்டு எங்கள் பக்கம்லாம் சாவு இந்த மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணால் தான் இந்த மாதிரி க்ளீனாக எல்லா வேலையும் செய்வாங்க. அதுக்கேற்ற பொங்கலுக்கு கூட நான் பாத்திரம் விளக்கல. அந்த மாதிரி எதனா தீட்டு ஆகும்னு தெரியும். அதனால தான் இப்போ சேர்த்து விளக்கலான்னுட்டு விளக்காமல் அப்படியே வச்சுருந்தோம். இப்போ ஒரே வேலை ஆகிடுச்சா. கைனி வேலைனா கூட செஞ்சுக்கலாம். ஏதோ கொஞ்ச நேரம் உக்காந்து வீட்டு வேலையெல்லாம் செய்யவே முடியாது. ஏன்னா ஃபுல் டேவும் தொட்டதெல்லாம் வேலையாகிதா வீட்டு வேலை. அதனால் வீட்டு வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். கைனி வேலைனா கொஞ்ச நேரம் வேலை செய்கிறேங்க, வெயிலை கண்டா கொஞ்ச நேரம் உக்காந்துக்கிறேங்க. ஆனால் வீட்டு வேலை அப்படியா தொடுறதெல்லாம் வேலையாகிது வீட்டு வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.